வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம், கொள்ளை சம்பவங்கள், போதைப் பொருள் நடமாட்டம் உள்ளிட்டவை குறித்து தலைமைச் செயலாளர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிஜிபி, உள்துறை செயலாளர், சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது குறித்த முக்கிய ஆலோசனைகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாநகர காவல் ஆணையர், உள்துறை செயலாளர் உள்ளிட்டோர் புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் முதல் முறையாக நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் என்பதால் பல்வேறு முக்கிய அறிவுரைகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாவட்ட வாரியாக குற்ற சம்பவங்கள் நிலவரங்கள், எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள், குற்றவாளிகள் மீது பதியப்படக்கூடிய வழக்குகள் உள்ளிட்டவை தொடர்பாகவும், அதே போன்று சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தலைமைச் செயலாளர் விரிவான ஆலோசனை வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.